ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுவையான முருங்கைக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே கற்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடுகு பொரிஞ்சதும் வடகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பூண்டு, ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், இதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காயை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் நிறைய நேரம் வதக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் லேசாக ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய் வதங்கியாச்சு. இப்போ நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. கலந்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். காய் வேகட்டும். காய் நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் புளியை கலந்துடலாம். நான் ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் இப்போ கலந்துடுறேன். கலந்துட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ஆஃப் பண்ணி சுவையான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.